இன்னைக்கு தான் மானம் கொஞ்சம் வெயில் காட்டுது. இப்படியே வெயில் காட்டுனா தேவல மழை வராமல். கறியாக்க வர ஒன்றும் இல்லை. என்ன வாங்கி கறியாக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. என்ன அன்னைக்கு குழம்பு வைக்கிறது? மீன் கறியும் ஒத்தரையும் காணும். எங்கே போய் தொலைஞ்சாலும்னு தெரியல. இந்த மனுஷனையாவது ஏதாவது ஜாமான் வாங்கிட்ட சொல்லலாம். கடையில் போய் கறியாச்சும் வாங்கிட்டு வர சொல்லணும்னு பார்த்தா இவரும் ஆள் வெளியே போனவர காணு. எங்கே தொலைப்பட்டு போனாருன்னு தெரியல. ஏ கோதை யாரும் கூப்பிட்ற மாதிரி இருக்கு. ஏக்கா என்னடி அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்கிறே புலம்பிக்கிட்டு? என்ன இல்லை, ஜாமான் ஒன்றும் இல்லை. என்ன கறியாக்குறதுன்னு தெரியல. அதுதான் புலம்பிக்கிட்டு கிடக்குறேன். நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் மீன் கறிலாம் எங்கே போய் தொலைஞ்சாருவோ? மீனையே காணு. அதைத்தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். மீன் கறிலாம் எங்கே போய் தொலைப்பட்டு போனான்னு தெரியல. ஒரு மீன் வந்தாலும் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கி போட்டாச்சா ஆக்கலாம். என்ன செய்யறது? சின்ன பொண்ணு மீன் கொண்டுட்டு வருவா, அவளையும் காணு. இத்தனை நாள் தான் மழை பெஞ்சிச்சு. இப்போ தான் வெயில் அடிக்கிறே. மீன் கொண்டு வரமாட்டாளுவா? எல்லாம் தான் சரிங்க. மீன் வரலன்ட்டு பார்த்துட்டு இருக்கீங்களோ? மீன் வரலன்ட்டு தான் பார்த்துட்டு இருக்கோம். மீன் உங்கள் தெருக்கு வந்துச்சா? வரலையாக்கா, எங்கள் தெருக்கும் வரலான்ட்டு தான் நானும் எங்கேயாச்சும் வந்திருக்கான்னு பார்த்துருப்போம். அவங்கள்ட்ட அதை கேட்டுட்டு போகலான்ட்டு வந்தேன். நாங்கள் தான் மீன் வரலன்ட்டு பேசிகிட்டு இருக்கோம். இவ தெருக்கு வராமல் எங்கள் தெருக்கு கொண்டு வந்தான். என்ன எல்லா காலையிலையும் மீட்டிங் போட்டாவது? நான் வந்துட்டாரே உன் புருஷன் காணட்டு. என்ன தேடினாளா கோதையா? வீட்டில் இருந்தால் தான் ஏதாவது வஞ்சிக்கிட்டே இருப்பா. எதுக்கு என்ன தேடப்பறா? ஏன்க்கா அண்ணனை காணன்ட்டு தேடினீங்களாக்கா? இவ ஒருத்தி நான் காணட்டு தேடினேன். ஏதாவது ஜாமான் வச்சா வாங்கிட்டு சொல்லாமன்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். எங்கே தொலைஞ்சு போனாருன்ட்டு இப்போ தான் வந்துருக்கு. அதானே என்ன பேசலண்டா அவளுக்கு பத்தியே படாது. ஏன்டா கோதை சொல்லுவோம் அப்படி சொல்ற? நீனு மீனுக்காரி வந்திருக்கா பக்கத்து தெருவில். இங்கெல்லாம் வரமாட்டாள். அங்கே தண்ணி நிற்கிதான் அந்த முனையில். மழை பெஞ்ச தண்ணி அதுக்கிட்ட இங்கெல்லாம் வர முடியாதான். அதனால் பக்கத்து தெருவில் நிற்கிறான். நீங்கள் போயிட்டா போய் வாங்கிட்டு வாங்க. என்னது பக்கத்து தெருவில் நிற்கிறாளா? அது வந்த இடம் சொன்னானா? நீங்கள் இங்கே வராமல் அங்கேயே நிற்கிறா? அது நீ மொழி சொன்னாடா? யோசனை பண்ணிட்டு சொல்றியா? வந்தோடனே சொன்னான் நான். ஏன்னா இவ்வளோ கேட்டால் சொன்னீங்க, நாங்கள் போயாச்சும் வாங்கிட்டு வருவோம்ல. போங்க போய் வாங்கிட்டு வாங்க எல்லாரும். அக்கா நம்ம போய் வாங்கிட்டு வருவோமாக்கா? ஆமாடி கோதை, பக்கத்து தெரு கடை வாத்திட்டு வருவோம். போய் நிறைய நடந்து போவோம். சரி வாங்க எல்லாம் போ. சரி வீட்டை பார்த்துக்கங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். போங்க 3 பேரும் போய் வாங்கிட்டு வாங்க. தெருவுக்கு தெருவா 5. அதே நான் தெரு வாங்கி வாங்கிட்டு வாங்க. பக்கத்து தெருவில் தான் வைக்கிறேன். ஆமாம் பக்கத்து தெருவில் தான் வைக்குது. போங்க. வாடி வித்துற போறா மீன். சீக்கிரம் போவாங்க. அப்பா மீனுக்காரி பக்கத்து தெருவில் விற்கிறான்னு சொல்லி 3 வெட்டி விட்டாச்சு. இல்லைன்னா 3 வேலை வெட்டி இல்லாமல் உட்காந்து கதை வந்துட்டு உட்காந்துருக்கோம். போய் சுற்றிட்டு வரட்டும் தெருவுக்கு தெருவா போய். கோதை பக்கத்து தெருவில் மீன் வைக்கிறதுன்னு சொன்னீங்க, ஒத்துனே காணுன்ட்டு கேட்டான்டா. அப்படின்னு கேட்டாம சொல்லிட்டு போகிறோம். அவன் நீங்கள் போகட்டே போயிட்டா போயிருக்குண்டு. நிம்மதியாக கொஞ்ச நேரம் உட்காந்து கிடப்போம். போய் சுற்றிட்டு வரட்டும். இன்னைக்கு தெருவு 3 பேரையும் அலைய விட்டாச்சு. அலைஞ்சிட்டு வரட்டும். வெட்டியாக வந்து பேசிட்டு உட்காந்துருக்குது. வேலை வெட்டி இல்லாமல் பொது நீக்கும். 3 அலைய விட்டா தான் தெரியும். ஏண்டி மீன் வாங்குற அவசரத்தில் ஒரு பையன் வர எடுத்து வர மாட்டாச்சு? ஆமாக்கா, ஒரு கூட வர எடுத்து வரல. மீனுக்காரி வச்சிருப்பா பிளாஸ்டிக் பையால் வாங்கிக்கலாம் வாங்க. ஆமாம், உன் புருஷன் தெருவில் தானே மீன் வைக்கிறாரு. மீன் வைக்காம தெரியல. ஒரு ஜனத்தா கடை எல்லாம் கதவை சாத்திட்டு உள்ளார இருக்கும். அதானே இந்த தெருவில் தான் அண்ணன் வைக்கிது இருந்துச்சு மீன். இங்கே வந்து பார்த்தா ஒத்துருமே காணு. யார்ட்ட எது கேட்ப முடியும்? மீன்காரி இங்கே வந்தாலாண்டு எல்லா வீட்லையும் கதவு சாத்தி கதவு சாப்பி கேட்க முடியும். மீனுக்காரி வந்தாண்டா எல்லாம் வெளியே வந்து நிற்காதுவோ? இல்லைக்கா, அப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டாரு. சரி நடந்தாச்சு. பக்கத்து தெருவையும் பார்த்துட்டு வருவோம். இதோட 4வது தெரு. நடக்கவே முடியல. இதுக்கு மேலே நடக்க முடியாது. இப்பயே எங்கேயாச்சும் உட்காந்தா தேவையில்ல. யார் வீட்டை வாசலில் உட்காரதுன்னு தெரியல.
கோதே புருஷன் போய் தான் சொல்லியிருக்காரு தெருவு தெருவு அழைட்டு அப்பயே சொன்னா தெருவு தெருவு அஞ்சிட்டு வாங்கண்டு நான் கேட்டோன்னா இல்லை பக்கத்து தெருவு தான் சொல்லிட்டான் அதுதான் சொல்லியிருக்காம இருக்கு சமாச்சம் இல்லை அப்பெல்லாம் சொல்லியிருக்க மாட்டார் சொன்னா என்ன நடக்க விடுவார இல்லைக்கா அண்ணன் போய் தான் சொல்லியிருக்கு. இந்த அக்கா சொல்கிறது கரெக்டு தான். போய் தான் சொல்லியிருக்கு. இப்போ தெரு 4 தெரு இதோட அஞ்சாச்சு. ஒரு தெருவிலையாச்சும் மீன் கறி நிற்கிறாளா? எல்லார் வீட்டையும் ஒரு கதை வர திறக்கல, ஒரு வீட்டை கதை வர திறக்கல. எல்லார் வீட்டையும் சாத்தி போட்டு வச்சுருக்கோம். இந்த மாதிரி கல்யாணி வர கல்யாணி கேப்போம். கல்யாணி அந்த மீன் கறி யாராச்சும் நிற்கிறாங்களா அந்த தெருவில்? உங்கள் தெருவில் நிற்கிறாளா? அங்கே நிற்கிதா டீப்பில் மீனுக்குன்னு நிற்கிதா உங்கள் தெருவில்? மீனா என்ன சொல்றீங்க? ஒரு வாரமாக மீனுக்காரங்களே வரவே இல்லை. மீன் வைக்குதுன்னு யார் சொன்னா? பாரடி கோதை நான் சொன்னேன் உன் புருஷன் போய் தான் சொல்லியிருக்கான் தெருவு தெருவு அழைட்டோன்னு சொன்னான்னு சொல்லிட்டு. ஆமாக்கா அண்ணன் போய் தான் சொல்லியிருக்கு. தெருவுக்கு தெருவு அழைச்சிட்டு வரட்டு விட்டுருக்கு பாருங்க. அவருக்கு என்ன பைத்தியம் அவருக்கு? எதுக்கு இப்படி சொன்னார் போய் சொன்னார்? புருஷன் போய் தான் சொல்லியிருக்கான் தெருவு தெருவு அழைட்டோன்னு அப்பயே சொன்னான் தெருவு தெருவு அழைச்சி பார்த்துட்டு வாங்க மீன் வைக்கிறான்னு சொல்லிட்டு. பாட்டி மீன்லாம் வைக்கல பாட்டி, எந்த தெருலையும் வைக்கல, எங்கள் தெருலையும் வைக்கல, மீன்லாம் வைக்கல. நீங்கள் போங்க. மீன்லாம் கடத்தூரில் வர மீன் வைக்கல. இப்போ தான் நான் கடையில் போய் ஜாமான் வாங்கிட்டு காக்கெல்லாம் வாங்கிட்டு வர்றேன். கடத்தூரில் வர ஒரு மீனே இல்லை. யார் சொன்னா உங்களுக்கு மீன் வைக்குதுண்டு? இந்த கோதை புருஷன் தண்டி சொல்லி தெருவு தெருவு அழைய விட்டுக்காண்டீங்களே பார்த்துக்கோ. அண்ணனுக்கு என்ன நம்ம மேலே கோவம்? வாங்க போய் வீட்டில் போய் கேட்போம். மீன்லாம் வைக்கல பாட்டி, வீட்டுக்கு போங்க நான் போகிறேன். கீதா வாடி வீட்டுக்கு. கோதை புருஷனை கேட்காம விடக்கூடாது. நான் போய் கேட்போம். எதுக்கு போய் சொல்லிட்டு தெருவு தெருவு அழைய விட்டாங்க கேட்போம் வாடி. சரி வாங்க போய் கேட்போம்.